பிஸ்மில்லா. இது சென்னை தானாங்கிற மாதிரி இருக்குது. சென்னையில் ஒரு இடத்த பார்க்கும்போது மாஷா அல்லா, சில இடத்த தான் அவங்க டெவலப் பண்ண முடியாமல் விட்டுட்டாங்களே தவிர பாக்கி எல்லாம் டாப்பாக இருக்குது. இப்போ உண்டாக்கியிருக்காங்க, ஒரு சிட்டி உண்டாக்கியிருக்காங்க போரூரில். ஃபுல்லாக ரெசிடென்ஸாக டாப்பாக ஆக்கி எல்லாம் வசதி உள்ளவங்க ஏதோ எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் அதிகம் உள்ள பாதுகாப்பு சிஸ்டத்தோடு உள்ளே வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் என்கொயரி கேட்டுட்டு பாக்கி அது பிறகு தான் அனுப்புகிறாங்க. அரபு நாட்டு வில்லால் போகிற மாதிரி இருக்கும். அரபு நாட்டில் சில ஜூனில் போகும்போது அவங்க இந்த மாதிரி தான் சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த சிஸ்டம் எல்லாமே உலகம் ஃபுல்லாக இதே சிஸ்டம் தான் போல இருக்குது. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். மெட்ராஸ் சென்னை வளர்ச்சியை பார்க்கும்போது நல்ல வாழ்த்துக்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டிலேயும் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமைப்படத்தான் ஆகணும். ஏன்டா எல்லா பில்டிங் கிட்டத்தட்ட சில இடத்துல 40 மாடி இருக்குது. அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க அதே மாதிரி கட்டியிருக்காங்க, கட்டி டாப்பாக உண்டாக்கிட்டாங்க. இது போரூர் இடம். போரூர் தானே. அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் வருது. ஓகே, எனிஹாவ் அந்த சைட்லேருந்து வந்து இதை ஊர் கிராமம் உண்டாக்கி அந்த கிராமத்தில் என்ன பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டத்தை தமிழ்நாடு முழுக்க எல்லா ரியல் எஸ்டேட்காரங்களும் ஃபாலோ பண்ண முடியும். அவன் ஏங்க பணம் பண்ண மாட்டேங்கிறாங்கள்ட்ட அவங்களுக்கு நோக்கம்லாம் லாபமே தவிர மக்களுக்கு சலுகை செஞ்சு அதுலேருந்து லாபம் அடையணுங்கிறது அவங்களுக்கு எண்ணம் இல்லை. அதனால தான் என்ன செய்கிறாங்க, வயலை துத்து வச்சுக்கிட்டு கட்டடம் மூளை ஏதோ ஒரு இடத்துல கட்டி வச்சுக்கிட்டு 10 வீடை கட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட இடத்த கட்டிக்கிட்டு அடுத்து கஸ்டமர் எழுத்து போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அதில் நாசமாக்கி விட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி உண்டாக்கி ஹவுசிங் போர்டு மாதிரி உண்டாக்குனாக்கா ஒருத்தர் ஒரு 2 கோடி 5 கோடி வச்சுருக்கவங்க இந்த மாதிரி உண்டாக்குனாங்கன்னாக்கா அதனுடைய பின்னணியில் எவ்வளோ வளர்ச்சி அடையும், எவ்வளோ மக்கள் சொகுசாக இருப்பாங்க. அந்த வாங்கி சம்பாரித்து சாப்பிட்றான்னு அவங்களும் திருப்தியாக இருப்பாங்க. அதை விட்டு லாபம் மட்டுமே நோக்குங்கிறதுனால ஃபுல்லாக கவுத்து விட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி செஞ்சாங்கள்டா எல்லாரையுமே வாழ்த்தலாம். ரியல் எஸ்டேட்காரங்க பாருங்க, இல்லை பொருளெல்லாம் அள்ளி விட்டுட்டு முன்னேற மாதிரி அப்படி கவுத்து விட்டு போயிடுறாங்க. இது கார் பார்க்கிங் பில்டிங். நான் இது தான் கார் பார்க்கிங் தான் ஒரு ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். மெட்ராஸில் நிறைய இடம் இருக்குது, கார் பார்க்கிங் சிஸ்டம் இல்லாமல் அவங்க பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பில்டிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த ஊரில் பார்த்தா அந்த சிஸ்டமே இருக்குது. கார் பார்க்கிங் பெரிய அந்த பில்டிங் சென்டரில் இதை கொடுத்துருக்காங்க. இது எல்லா வீட்டுக்காரங்களும் கார் பார்க்கிங் கொடுத்துட்டாக்கா காருடைய டிஃபிகல்ட்டி இல்லாமல் போயிடும். பாக்கி விளக்கங்கள் சொல்ல தேவையில்லை. நன்றி, பார்த்தமைக்கு நன்றி.